ஹலோ வெஸ் அனைவருக்கும் வணக்கம். அந்த கல்லறையில எல்லா மக்களும் அதிர்ச்சியா பார்த்திருக்காங்க. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, அந்த கல்லறை ஆஃபியா என்ற பெண்ணோட ஒரு கல்லறை தான். அது அந்த கல்லறையில ஆஃபியா என்ற பொண்ணை போச்சு சில மணி நேரம் தான் ஆகுது. ஏறணும் புறாக்கள் அங்க வந்து பறிச்சிட்டு இருக்கு, கொட்டிட்டு இருக்கு. இதை கண்டு அங்க உள்ள மக்களுக்கு எல்லாருமே வியப்பா இருக்கு. இதுவரையிலும் எந்த ஒரு கல்லறையிலும் இல்லாத ஒரு அதிசயம் நடக்குது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அந்த இடத்துல தான் திடீர்னு ஒரு அதிசயம் நடக்குது. அதை பார்த்து இந்த ஊரே அதிர்ச்சி ஆகுது. சரி, என்ன நடந்தது அப்படின்றதான் இந்த வீடியோல பார்ப்போம். ஆஃபியாவோட குடும்பம் ஒரு ஏழ்மையான குடும்பம். அவங்க அப்பா ஜமீல், அவருடைய மனைவி, அவருடைய குழந்தை அப்படின்னு அந்த குடும்பம் ரொம்ப சந்தோஷம் போயிட்டு இருக்கு. ஏழ்மையான குடும்பமா இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம் போயிட்டு இருக்கு. ஜமீல் அவருடைய மனைவி ஜைனப் ரொம்ப இறைபக்தி கொண்டவங்க. அது மட்டும் இல்லாம சிறு குழந்தையில இருந்து ஆஃபியாவுக்கும் கடவுளுடைய போதனைகள்லாம் நிறைய கத்து கொடுப்பா. இதனாலேயே ஆஃபியா ரொம்ப இறைபக்தி உள்ள ஒரு பெண்ணா மாறுறா. முக்கியமா அந்த வீடு ஜமீலுக்கு ரொம்ப சொர்க்கம் மாதிரி இருக்குது. இந்த இடத்துல தான் திடீர்னு யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஜைனப் மாரடைப்பு வந்து இறந்துடுறாங்க. இப்ப ஜமீல் ஒரு அதிர்ச்சி ஆகுறாரு. அந்த குடும்பம் யாரும் எதிர்பார்க்காத ஒரு அதிர்ச்சியை சந்திக்குது. சொர்க்கமா இருந்த அந்த வீடு திடீர்னு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியை காணுது. இதனால தாங்கிக் கொள்ளவே முடியாத ஜமீலுக்கு என்ன பண்றதுனே புரியல. ஏன்னா அவருடைய மகள் ஆஃபியாவுக்கு வெறும் 17 வயசு தான் ஆகுது. அவ ரொம்ப சின்னவளும் இல்ல, ரொம்ப பெரியவளும் இல்ல. அவ நடுத்தரமான வயது. அவளை விட்டுட்டு ஒரு வேலைக்கு போறதுக்கும் மனசு இல்ல. இப்ப அவர் கவனிக்கிறாரு, ஆஃபியா எல்லா வேலையுமே செஞ்சிட்டு இருக்கா. துணிமணி துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறது அப்படின்னு அனைத்து வேலைகளுமே செஞ்சுட்டு இருப்பா. ஏன்னா ஆஃபியாவோட அம்மா ஜைனப் இருக்கும்போது ஒரு வேலை கூட ஆஃபியா செய்யவே மாட்டா. ஆனா நம்ம மகள் இப்படி கஷ்டப்படுறல அப்படின்னு அவர் பார்த்து ரொம்ப வருத்தப்படுறாரு. அதே நேரத்துல இவரை தனியா விட்டுட்டு நம்ம வேலைக்கு போறதும் சரியில்லை அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. இந்த இடத்துல தான் அவருடைய உறவினர்கள் எல்லாம் ஒன்று கூடுறாங்க. அங்க வந்துட்டு ஆஃபியாவுக்கு ரொம்ப சின்ன வயசாகுது. ஆஃபியாவை பாத்துக்கணும்னா யாராவது துணை வேணும், நீ ஒரு திருமணம் பண்ணிக்க அப்படின்னு அவங்க எல்லாரும் சொல்றாங்க. ஆனாலும் தனது மகளுக்கு மாற்றந்தாய் வந்தா என்ன நடக்கும் அப்படின்றத அவர் யோசிச்சுட்டு பயந்துட்டு முதல்ல மறுக்கிறாரு. ஆனாலும் உறவினர்கள் வற்புறுத்திட்டே இருக்காங்க. இப்ப அவரும் அவருடைய மனதும் சரின்னு தோணுது. அவ தனியா கஷ்டப்படுறா, அவளுக்கு ஒரு துணை இருக்கும், அவங்க ரெண்டு பேரும் ஒத்தாசையா ஏதாவது வேலை செய்வாங்க அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. சரின்னு சம்மதிக்கிறாரு. இப்ப அவருக்கு ஒரு ஏழை பெண்ணா பார்த்து திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. அந்த பெண்ணோட பேரு நசீம். அவ ஒரு ஏழை பெண்ணு தான். திருமணம் செஞ்சு வந்த பிறகு ரொம்பவே நல்லா பழகுடா. ஆஃபியாவிட்ட ஒரு மாற்றம் தாய் போல இல்லாம ஒரு தாயாவே பாவிக்கிறா. அதாவது அவளை தலை வர்றது, நகம் வெட்டுறது, ட்ரெஸ் எல்லாம் உடுத்துறது அப்படின்னு அனைத்து வேலைகளுமே அவ செஞ்சுட்டு இருக்கா. ஜமீலும் இதை பார்த்து ஆச்சரியப்படுறாரு, ரொம்ப சந்தோஷம் அடைகிறாரு. இப்ப நாட்கள் ஆயிட்டே இருக்குது, காலங்கள் கிடக்குது. ஆனா அந்த மகிழ்ச்சி ரொம்ப நாள் நீடிக்கல. ஏன்னா நசீமா 1.5 வருஷம் கழிச்சு கர்ப்பமா வராங்க. இப்ப அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. ஆண் குழந்தை பிறந்த பிறகு அங்க நிலைமை முற்றிலும் மாறுது. அதுவரையிலும் ஓரளவு அன்பா இருந்தவ அனைத்துமே யோசிக்கிறா. தனது வாரிசு ஆஃபியாவுக்கு திருமணம் செஞ்சா நமது பணம் எல்லா பணமும் போவோம், அப்படின்னா நமது மகனுக்கு தான் இது பாதிப்பு கொடுக்கும் அப்படின்னு பலவிதமா யோசிச்சுட்டு இப்ப ஆஃபியாவை ரொம்ப வெறுக்கிறா, ரொம்ப கோவப்படுத்துறா. இப்பதான் வந்து அவர் தூங்கிட்டு இருக்கும் போது இப்ப திடீர்னு ஆஃபியா இப்படியே வந்து படுத்திருந்தா எதுக்கு ஆவறது, எனக்கு உடல்நிலை சரியில்லை, என்னால எந்திரிச்சு அவளை வேலை செய்ய முடியாது, எல்லா வேலையும் நீ தான் பாத்துக்கிட்டாவணும், யாரு இதெல்லாம் வேலை செய்யறது, எந்திரிச்சு வேலை பாரு அப்படின்னு அவ சொல்றா. ஏன்னா ஜமீல் வேலைக்கு போன பிறகு அங்க என்ன நடக்குதுன்னே தெரியாது. இப்ப ஆஃபியாவும் சரி அப்படின்னு அனைத்து வேலைகளையுமே எடுத்து வச்சு செய்யறா. சாப்பாடு ஒழுங்கா கொடுக்கறது இல்ல. நசீமாவும் அவருடைய மகனும் சாப்பிட்ட மிச்சம் தான் ஆஃபியாவோட தருவாங்க. இது ஜமீலுக்கு எதுவுமே தெரியாது. ஆனாலும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்காங்க நினைச்சிட்டு அவர் இருக்காரு. அவர் யோசிக்கிறாரு. அவர் சம்பளம் வாங்கிட்டு வந்து அந்த மாசத்துல வந்து எண்ணி பாக்குறாரு, நம்ம மகளுக்கு திருமணத்துக்கு தான் இந்த காசு சேரும், நம்ம எப்படியே சேர்த்து வச்சிருந்தோம், ஆனாலும் இதுக்கு மேல தனது மகனுக்கும் வேணும் அப்படின்னு அவர் சிந்திக்கிறாரு. இப்பதான் அவர் ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கிறாரு. அதாவது வெளிநாடு போய் வேலை செய்யலாம்னு முடிவு எடுக்கிறாரு. இந்த இடத்துல தான் தனது மனைவி கூப்பிடுறாரு, நான் சவுதி அரேபியா போய் வேலை செய்ய போறேன், இந்த சம்பளம் எனக்கு பத்தல, மகளுக்கு திருமணம் செய்யணும், மகனுக்கும் கொஞ்சம் காசு சேர்த்து வைக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப அவருடைய மனைவியும் சந்தோஷப்படுறா, சரின்னு சொல்றா. இப்பதான் அவர் வெளிநாடு போறதுக்கு கையில காசு இல்ல. அவரோட சொத்துக்களை ஒரு பகுதியை வித்துட்டு அவர் வந்து புறப்படுறாரு. போறதுக்கு முன்னாடி ஆஃபியாவுக்காக சேர்த்து வச்ச நகைகள் எல்லாமே அங்க இருக்குது. இப்பதான் அந்த நகையை எடுத்து நசீமா, இந்த நகையை நீ பத்திரமா வச்சிரு, இது நம்ம ஆஃபியாவுக்கு போடுற நகை தான், அதனால எல்லாத்தையும் நான் ஒப்படைச்சிட்டு போறேன், நல்லபடியா ஆஃபியாவை பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாடு போறாரு. பல விதமான கனவுகளோட வெளிநாடு போறாரு. ஆனா அவரு போன பிறகு எல்லாமே தலைகீழ மாறுது. ஆஃபியாவை ரொம்ப குடும்பப்படுத்தி வேலை வாங்க ஆரம்பிக்கிறா. இப்பதான் வேலை செஞ்சுட்டு இருக்கா. ஆஃபியாவை அவ வீட்டுல கூட சேர்க்கறது இல்ல, அவளுக்குன்னு ஒரு தனி கொட்டை வச்சு அங்க வந்து உட்கார வச்சு ஒரு வேலை தான் சாப்பாடு போடுறா. இப்படி நாளுக்கு நாள் குடும்பம் அதிகரிச்சுட்டே வருது. இப்பதான் ஜமீலும் வெளிநாடு போயிட்டு நல்லா சம்பாதிக்கிறாரு. இப்ப அவருடைய காசு எல்லாம் சேர்த்து அவர் வந்து அனுப்பிக்கிறாரு. அவருக்கு போன் பண்றாரு. அங்க நடக்கிற கொடுமைகள் எல்லாமே அவ வந்து சொல்லலாம்னு நினைக்கிறா. ஆனாலும் நசீமா பக்கத்துல நின்று இந்த விஷயம் எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்னு அவன் மிரட்டுறா. எப்படிமா இருக்கு அப்படின்னு ஜமீல் கேக்குறாரு. இப்ப ஆஃபியா வந்து சொல்றா, எனக்கு ஒரு கவலை இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருக்கப்பா அப்படின்னு அவ சொல்றா. இப்ப அவரு சந்தோஷப்படுறாரு. போன வந்து வச்சிடுறாங்க. அவ சொன்னதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. ஏன்னா அப்பா வந்து நமக்காக தான் வெளிநாட்டுல போய் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. எக்காரணத்து மட்டும் நம்மளால மனரீதியா பாதிக்கப்படக்கூடாது. அதனாலேயே அவருடைய அப்பாவிடம்
போய் சொல்றா. ரமலான் மாதம் வருது, இந்த இடத்துல தான் பள்ளிகள்லயும் ஆன்மீக தலங்கள்லயும் பாட்டு பாட கூப்பிடுறாங்க. அதே போல ஆஃபியாவும் அங்க போறா, நல்லாவே பாட்டு பாடுறா. அதை பார்த்து பல பெண்கள் ஆச்சரியப்படுறாங்க. அவளுடைய வாயிலிருந்து பூ மாதிரி வார்த்தைகள் வருது. இதனாலேயே நிறைய பேருடைய கவனத்தை அவ ஈர்க்கிறா. இப்ப ஆஃபியா போகும்போது கையில நிறைய பணத்தை கொடுத்து அனுப்புறாங்க. இதை பார்த்த நசீமுக்கு ரொம்ப ஆச்சரியம். அவளுக்கு பேராசை வர ஆரம்பிக்குது. இந்த இடத்துல தான் ஆஃபியாவை கூப்பிட்டு, நீ இப்படியே வந்து உட்கார்ந்துருந்தா எப்படி உன்னோட கல்யாணத்துக்குலாம் பணம் சேரும், உன்னை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும், வரதட்சணைக்கு நிறைய பணம் தேவைப்படுது, அதனால இது போல போயிட்டு பாட்டு பாடி பணத்தை கொண்டு வா அப்படின்னும் அவ வந்து சொல்றா. இப்ப ஆஃபியாவும் மறுக்காம சரி அப்படின்னு அவ வெளில போறா. ஏகப்பட்ட இடங்கள்ல பாட்டும் பாடுறா. அவளுடைய பாட்டு அந்த நகரம் முழுவதும் பரவ ஆரம்பிக்குது. எல்லோருமே எந்த ஒரு விசேஷமா இருந்தாலும் அவளை வந்து கூப்பிடுறாங்க. இப்ப அவளும் போயிட்டு பாட்டு பாடுறா. அதே போல அவங்க நிறைய வந்து காசும் தராங்க, பணம் தராங்க. ஆனா அந்த பணத்துல ₹1 கூட குறையாம அவளோட சித்திட்டு தந்துடணும். ஆஃபியாவிடம் நல்ல ட்ரெஸ் இல்ல, நல்ல செருப்பு இல்ல, எந்த ஒரு அணிகலன்களுமே எதுவுமே இல்ல. ஆனாலும் அவளுக்காக அவ எதுவுமே யோசிக்கல. அவள் நடந்து வந்து இருக்கும் போது அவங்க வந்து பாக்குறா, அந்த சுடுகாடு பக்கமா ஏகப்பட்ட புறாக்கள்லாம் பறந்துட்டு இருக்கு. அதை பார்த்து அவளுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. இப்பதான் வீட்டுலதான் எந்த ஒரு மகிழ்ச்சியும் கிடைக்கல அப்படின்னு அவ கொஞ்ச நேரம் நிக்கிறா. இப்பதான் கொஞ்சம் பணத்தை எடுத்து தானியங்கள் வாங்குறா. இப்ப தானியம் வாங்கிட்டு வந்து அந்த புறாக்கள் எல்லாம் போறா. அந்த புறாக்கள் எல்லாம் அவ்வளவு சந்தோஷமா சாப்பிட்டுட்டு எல்லாருமே சத்தம் போடுது. இதை கண்டு அவ ரொம்ப மகிழ்ச்சி ஆகுறா. அவ வீட்டுக்கு வரா. இந்த இடத்துல தான் என்ன பணம் குறையுது அப்படின்னு அவ ரொம்ப கோவப்படுறா. இல்ல சித்தி, இவ்வளவுதான் வந்து கிடைச்சது அப்படின்னும் அவ சொல்றா. என்னிடம் மறைக்காத, ஒரு நாளைக்கு பாட்டு பாட போனா எவ்வளவு வரும்னு எனக்கு தெரியும் அப்படின்னும் அவ கோவப்படுறா. நீ புறாவுக்கு உணவு கொடுக்கறத இங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க, நமக்கே காசு இல்லாம கஷ்டப்படுறோம், உங்க அப்பா உனக்காக போய் வெளிநாட்டுல கஷ்டப்படுறாரு, ஆனா நீ புறாக்களுக்கு தேவையில்லாம காசை வீண் பண்றியா அப்படின்னு ரொம்ப கோவமா பேசுறா. இந்த இடத்துல தான் ஜமீல் திரும்ப துபாயில இருந்து இந்தியா வரதா செய்தி வருது. இதை கேட்டு நசீமா ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆகுறா. இப்பதான் அவ யோசிக்கிறா, ஜமீல் வந்தா ஆசிபாவுக்கு திருமணம் ஆகும், நம்மளுடைய காசெல்லாம் கரைஞ்சி போகும், அது மட்டும் இல்லாம இங்குள்ள நகைகள் எல்லாமே அவளுக்கு வந்து போட்டுருவாங்க, அதனால நமக்கு எதுவுமே இல்லாம ஆயிடும் அப்படின்னு அவ வந்து யோசிக்கிறா. இதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு அவ யோசிக்கிறா, திட்டம் போடுறா. இந்த இடத்துல தான் ஆஃபியா வெளில போயிட்டு திரும்ப வரும்போது இதே போல தினந்தோறும் புறாக்களுக்கு தீவனம் வாங்கி போட்டுருக்கா. அதை பார்த்து ரொம்ப சந்தோஷமா வரா. போட்டிருக்கும் போது அவளோட சித்தி பார்த்துடுறா. இப்ப இதை பார்த்து பயங்கரமா கோபம் அடைகிறா. ஒரு பெரிய தடி எடுத்துட்டு வந்து நசீமாவை கண்ணாமலாம் நடிக்கிறா. முகம் கையெல்லாம் ரத்தம் ஓடுது. ஆனாலும் அவ கதறி எழுதுறா, என்னை விட்டுருங்க சித்தி, இதுக்கு மேல நான் செய்ய மாட்டேன்னு சொல்றா. இப்பதான் இதுக்கு மேல புறாவுக்கு நீ ஏதாவது தீவனம் போட்டினா சாப்பாடே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நசீமா போயிடுறா. இப்ப நசீமா பல விதமா யோசிச்சுட்டு இருக்கா. ஆஃபியாவை எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு திட்டம் போடுறா. இதுக்கு நம்ம ஆஃபியாவை கொன்னா நம்மளும் மாட்டக்கூடாது, ஆனா வெளியில தெரியாத எப்படி இந்த விஷயத்தை செய்யறது அப்படின்னு பல விதமா யோசிக்கிறான். இந்த இடத்துல தான் அவளுக்கு பிடிச்ச கீரை தானியெல்லாம் வாங்குறதுக்காக ஒரு கடைக்கு போறா. அங்க கடையில போயிட்டு கீரை வாங்கிட்டு கொஞ்சம் தானியமும் வாங்கிட்டு வீட்டுக்கு போறா. வீட்டுக்கு வந்த பிறகு இரவு 6 மணி ஆகுது. வெளியூர் வரலையும் போயிட்டு வரா அப்படின்னு சொல்லிட்டு அவ திரும்ப ஒரு சித்த மருத்துவ கடைக்கு, அந்த ஊருக்கு ஓரமா உள்ள ஒரு சித்த மருத்துவ கடைக்கு அவ வரா. வந்துட்டு என்னுடைய வீட்டுல தினமும் நாய்த்தூளை தாங்க முடியல, தினமும் என்னுடைய சாப்பாடுலாம் சாப்பிட்டு போயிடுது, எங்களுக்கு உண்ண கூட ஒரு வேளை உணவு கூட கிடைக்கல, அதனால அந்த நாயை கொல்லணும், ஏதாவது மருந்து இருந்தா கொடுங்க அப்படின்னும் அவ கேட்கிறா. இப்ப அவருக்கும் அவருடைய தீய எண்ணெல்லாம் புரியுது. இப்ப அவர் சொல்றாரு, விலங்குகள் எல்லாம் பாவமா, அதெல்லாம் கொல்லக்கூடாது, அப்படியான ஒரு விஷயத்த பண்றதுக்காக நான் எதுவுமே பண்றதில்லை அப்படின்னும் அவர் சொல்றாரு. இல்லையா அப்படின்னு சொல்ல, மயக்கத்துல கிடக்குற மாதிரி ஏதாவது மருந்து தான் கொடுங்க, மயக்கத்துல இருந்தா கொண்டு போய் பாலைவனத்துல எங்கேயாச்சும் விட்டுட்டு நான் வந்துடும் அப்படின்னும் அவர் சொல்றா. இப்ப அதை கேட்டு அவரும் இப்படி சொல்றாரு, ஒரு மருந்து இருக்கு, இந்த மருந்தை அந்த நாய்க்கு கொடுத்தீங்க அப்படின்னா அது 24 நேரத்துல அவருடைய உடல்ல உள்ள அனைத்து செல்களும் நின்றோம், அவருடைய இதயத்திலேருந்து நாடி துடிப்பு வரலையும் எல்லாமே நின்றோம், 24 மணி நேரம் கழிச்சு அவருடைய இதய துடிப்பு நாடி துடிப்பு எல்லாம் செயல்பட ஆரம்பிக்கும், அதனால இந்த மருந்தை கொடுக்கலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. சரி அப்படின்னு அவளு வந்து ஒத்துக்கிறா. அந்த மருந்தை கொடுங்க அப்படின்னு சந்தோஷமா வீட்டுக்கு வாங்கிட்டு போறா. இப்ப வீட்டுல அவளுக்கு பிடிச்ச கீரை குழம்ப அவ செய்யறா. அதே போல தானியங்களையும் கம்பு சோறும் அவளுக்கு வந்து கின்றா. இந்த இடத்துல தான் ஆஃபியாவிடம் போயிட்டு, ஆஃபியா நேத்தி நான் உன்னிடம் அப்படி நடந்துகிட்டது என்னை மன்னிச்சிரு, அதுக்கு பிறகு அதை நினைச்சு நான் ரொம்பவே வருத்தப்பட்டிருக்கேன், அதனால நீ சந்தோஷமா இதை சாப்பிடு, பழசை எதுவுமே நினைச்சு பார்க்காத, இனிமே நான் அது மாதிரி செய்ய மாட்டேன் அப்படின்னும் அவ சொல்றா. இதை கேட்டு அவ ஆச்சரியப்பட்டு ரொம்ப சந்தோஷம் அடைகிறா. இந்த இடத்துல சரிங்க சித்தி, நான் அது போல எதுவும் நினைச்சிக்கல அப்படின்னும் அவ சொல்றா. இப்ப அவங்க கொடுத்த அந்த கம்பு சோறும் கீரையும் அவ சாப்பிட்றா. சாப்பிட்டு கொஞ்ச நேரத்திலேயே ஆஃபியாவுக்கு பயங்கரமா மயக்கம் வருது. இப்ப அப்படியே மயக்கம் கீழே விழுறா. நசீமா கத்த ஆரம்பிக்கிறா. அந்த ஊர் மக்கள் எல்லாருமே அங்க வந்து வர ஆரம்பிக்கிறாங்க. இது போல திடீர்னு மாரடைப்பு வந்துருச்சு, எனக்கு என்ன பண்றது தெரியல அப்படின்னும் அவ கத்துறா. இந்த இடத்துல தான் உடனடியா மருத்துவர் வந்து அழைக்கிறாங்க. மருத்துவர் அங்க வராங்க. வந்து பரிசோதிச்சு மருத்துவரும் இந்த பெண்ணு ஏற்கனவே இறந்துட்டாங்க அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. நசீமாவுக்கு உள்ளுக்குள்ள ரொம்ப சந்தோஷம், ஆனா கதறி அழுகுறா. இப்ப அந்த ஊர் மக்கள் எல்லாருமே அதிர்ச்சியா வராங்க, எல்லாருமே கதறி அழுகுறாங்க. அங்குள்ள பள்ளிகள்லயும் அறிவிப்பு வெளியாகுது. இப்ப நசீமா அவருடைய கணவரு கூட எதுவும் தகவல் தெரிவிக்கல. இப்ப உடனடியா ஆஃபியாவை வந்து அடக்கம் பண்ணணும் அப்படின்னும் அவங்க
அவங்க உள்ள மக்களிடம் சொல்றா. அவங்க வயசானவங்க வந்து கேக்குறாங்க, எதுக்காக நீ அவசரப்படுற, உடைய கணவர் வந்து உடனே வர சொல்லு, அவர் வந்த பிறகு நம்ம அடக்கம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதுக்கு நசீமா, இல்ல அதெல்லாம் கூடாது, மருத்துவர் இன்னும் கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா வயிறு ஒப்பிடும், அதே போல கண்கள்லாம் ஊதா கலரா மாறிடும், மோசமான விளைவுகளை சந்திக்கிற மாதிரி வரும் அப்படின்னும் மருத்துவர் சொல்றாரு. அதனால உடனே புதைக்க சொல்றாரு அப்படின்னும் நசீமா சொல்றா. இப்ப அந்த வயசானவங்களும் சரி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எல்லாருமே குளிப்பாட்டுறாங்க. இப்ப ஆசியாவை குளிப்பாட்டும் போது திடீர்னு அவருடைய உடல்ல ஒரு அசைவு வந்து ஏற்படுது. இதை பார்த்து அந்த வயசானவங்க அதிர்ச்சியா வராங்க. உடனடியாக நசீமாவோட வந்து ஆஃபியா இன்னும் உயிரோட தான் இருக்கா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவரோட உடல்ல உயிர் இருக்கு, இப்ப புதைக்க வேணாம்னு சொல்றாங்க. இப்பதான் நசீமா பயங்கரமா கோவப்படுறா. கொஞ்ச நேரம் அறிவு இருக்கா, யாராவது இறந்தவங்க யாராவது உயிரோட திரும்ப வர முடியுமா, ஏன் இப்படி முட்டாள்தனமா பேசுற அப்படின்னு அவ கத்துறா. இப்பதான் குழி தோண்டியாச்சு, உடனடியாக புதைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க, நேரத்தை வீண் பண்ண வேணாம் அப்படின்னு நசீமா சொல்றா. இப்ப அந்த வயசானவங்களும் எதுவுமே பேசல, அமைதியாடுறாங்க. இப்ப அந்த ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்துட்டு அவங்களுக்கு உண்டான குழியை வந்து பறிச்சு நசீமாவை ஆஃபியாவோட நாடித்திருப்பு எல்லாமே இன்னதான் இருக்குது. ஆனாலும் அவங்க செய்யற ஒவ்வொரு செயலும் அவளுக்கு வந்து புரியுது, என்னென்ன செய்யறாங்க, என்ன நடக்குதுன்றது ஆனா புரியுது. ஆனா அவளோட உடல் மட்டும் அசையவே இல்லை. இப்ப மண்ணை தூக்கி போடும் போதும் எனக்கு உண்ணாவல, என்ன ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு பல விதமான கேள்விகளை அவளுக்குள்ளே கேட்டுக்கிறா. ஆனா அவளால வாயை திறக்க முடியல. இப்பதான் அப்பா என்ன மன்னிச்சிருப்பா, என்னால இவங்க என்ன பண்றாங்கன்னு எனக்கு தெரியல, இதுக்கு மேல நான் அவங்களை பார்க்க முடியாததுக்கு என்ன மன்னிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவன் மனசுல நினைச்சுக்கிறான். புதைச்ச கொஞ்ச நேரத்திலேயே திடீர்னு அங்க புறாக்கள் எல்லாம் ஏகப்பட்டது வருது. அங்க வந்து கொத்திட்டே இருந்திருக்குது. எல்லாருமே ஒரு நிமிஷம் ஆச்சரியப்படுறாங்க, இந்த பெண்ணு என்ன பாவம் செஞ்சதோ இப்படி புறாக்கள்லாம் வந்து இப்படி தோண்ட ஆரம்பிக்குது அப்படின்னு அவங்க எல்லாருமே பேசிக்கிறாங்க. இந்த இடத்துல நசீமா நேரா வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்துட்டு அவருடைய கணவருக்கு உடனடியாக போன் பண்றா. ஜமீலுக்கு போன் பண்ணி கத்துறா, கதறா, மனதை தைரியப்படுத்துங்க, இப்படி ஒரு சோகமான நிகழ்வு நம்ம வீட்டுல நடந்துருச்சு அப்படின்னு கதறி கதறி இருந்து அழுகுறா. இப்ப ஜமீலுக்கு எதுவுமே புரியல. என்ன சொல்ற நசீமா, எல்லாம் விளக்கமா சொல்லு, எனக்கு எதுவுமே புரியல, ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. இது போல ஆஃபியா வந்து இறந்துட்டா அப்படின்னு அவர் சொல்றா. இப்ப ஜமீலுக்கு தலையில இடி விழுந்தது போல இருக்கு, அதிர்ந்து போறாரு. என்ன சொல்ற அப்படின்னு கேக்குறாரு. இது போல ஆஃபியாவுக்கு திடீர்னு மரடப்பு வந்துச்சு, அதனால நான் பொழைச்சிட்டோம் அப்படின்னு அவர் சொல்றா. இப்ப இதை கேட்டு உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இருக்கா, ஏன் இப்படி எல்லாம் பண்ண, எனது மகளை பார்க்க கூட விடலையே அப்படின்னு அவர் வந்து கதறி வந்து அழுகுறாரு. வேற வழி இல்ல, டாக்டர் வந்து பரிசோதிச்சாங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சிருந்தா வயிறு ஒப்பிடும், கண்ணெல்லாம் வந்து ஊதா கலரா மாறிடும், மோசமான விளைவை சந்திக்கிற மாதிரி இருந்துடும் அப்படின்னு மருத்துவர் சொன்னாரு. அதனால உடனே புதைக்க சொன்னாரு. அதனால நான் புதைச்சிட்டோம் அப்படின்னு அவர் சொல்றா. சொல்லிருந்தா நான் வந்திருப்பேனே அப்படின்னு அவர் வந்து அழுகுறாரு. இப்பதான் அவர் சொல்றா, நீ ஏன் அங்கேருந்து வர, நீ வந்தா போன உயிர் திரும்ப வந்துருமா என்ன, அதனால டிக்கெட் மணி லாஸ், அது மட்டும் இல்லாம உனது வேலையும் பாதிப்பு ஏற்படும், அதனால நீ அங்கேயே வர வேண்டாம்னு சொல்றா. இப்ப இதை கேட்டு இப்படி ஒரு செய்தி வரும்னு நான் எதிரே பார்க்கல அப்படின்னு கதறி கதறி வந்து எழுதுறாரு. இந்த இடத்துல தான் திடீர்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு. உடனடியாக அவருடைய முதலாளிக்கு போன் பண்ணி அவசரமா எனக்கு ஒரு ஃபிளைட் டிக்கெட் போடுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. 50,000 செலவாகும், இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்றாரு. இப்போ உடனடியாக டிக்கெட் போட்டு நேரா ஊர்ல வந்து இறங்குறாரு. இறங்கின அடுத்த நொடியே அங்க ஒரு காரை பிடிச்சி 2 கிலோமீட்டர் தூரம் தான் அங்க வந்து வீட்டுல போய் சேர்றாரு. 7 மணி நேரத்திலேயே வீடு வந்து சேர்ந்துட்டாரு. அங்க போய் பார்த்தா அங்க பயங்கரமான கூட்டம், அந்த இடமே பயங்கரமா கூட்டமா இருக்குது. எல்லாரும் அதிர்ச்சியா நிக்கிறாங்க. அது வந்து சுடுகாடு. ஜமீலை பார்த்த பிறகு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. இப்பதான் வந்து ஜமீல் ஓடி வந்து அவருடைய மகள் கலரை எதுன்னு கேட்டுட்டு அங்க வந்து கதறி அழுகுறாரு. எவ்வளவு கனவோட இங்கிருந்து நான் போனேன், உனக்காக தான் நான் வெளிநாடு போனேன் மகளே, நான் உன்னை இப்படி பாப்பேன்னு நான் நினைச்சே பார்க்கல, என்னதான் நீ கல்லறைக்கு தூக்கிட்டு வரும்னு நினைச்சிருந்தேன், கடைசியில இப்படி உனக்கு ஆகும்னு நான் நினைச்சே பார்க்கல அப்படின்னு கதறி கதறி வந்து அழுகுறாரு. அது மட்டும் இல்லாம நல்லபடியா வந்து வளர்த்தேன், அதே போல நல்லபடியா ஒருத்தனுக்கு திருமணம் பண்ணி நல்ல வழியா பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு கதறி கதறி அவர் வந்து அழுகுறாரு. இதை பார்த்து அந்த ஊர் மக்கள் எல்லாருமே ரொம்ப வருத்தப்படுறாங்க, சோகமாவது. இந்த இடத்துல தான் அந்த புறாக்கள் தோண்டிட்டு இருக்கு. இப்பதான் அந்த ஊர் மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க, ஆஃபியா என்ன பாவம் செஞ்சாலோ என்ன தவறு செஞ்சாலோ தெரியல, அவளுக்கு இப்படி ஒரு நிலைமை, அந்த புறாக்கள் எல்லாமே இப்படி தோண்டுது, இப்படி வந்து கொட்டுதுன்னு சொல்றாங்க. இப்பதான் ஜமீல் இது ஏன் கொட்டுது, இது ஏன் வந்து பண்ணுது அப்படின்னு அவர் ஒரு நிமிஷம் பாக்குறாரு. அவர் உடனடியா அவர் வந்து ஏந்திரிக்கிறாரு. ஏந்திரிச்சு உள்ள யாரோட பேச்சும் கேட்கல, அவர் பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்கிறாரு. அவர் நேரா போயிட்டு அங்க ஒரு பள்ளி இருக்கு, அந்த பள்ளியில போயிட்டு சாகப் தான் அங்க உள்ள அனைத்து விஷயங்களையும் அனைத்து சமங்களையும் செய்யறவரு. சாகப்ட போயிட்டு அழுகுறாரு. எனது மகளை நான் பார்க்க கூட இல்ல, எனது மகளை நான் ஒரு முறை பார்த்தாகணும், தயவு செய்து அந்த கல்லறையை ஓப்பன் பண்றீங்களா அப்படின்னு அவர் கதறி இருந்து அழுகுறாரு. அவரை பார்த்து சாகப்போம், சரி உங்க ஆசை போலியே கல்லறை திறப்போம் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. இப்ப நேரா திரும்ப ஜமீல் வந்து வராரு, கல்லறைக்கு வராரு. இப்ப கல்லறையை தோன்றாங்க. கல்லறை தோண்டும் போது அங்க உள்ள மக்களுக்கு எல்லோருமே ஆச்சரியம், ஏன் திரும்பவும் இப்படி தோன்றாங்க அப்படின்னு எல்லாரும் கேட்டிருக்கிறாங்க. இப்பதான் கல்லறை தோண்டி முடிச்சிருப்பது. இப்ப துணியை எடுத்துட்டு ஆஃபியாவோட முகத்தை அவர் பாக்குறாரு. ஆஃபியா முகம் அப்படியே ஃப்ரெஷ்ஷா புத்தம் புதுசா இருக்குது. இப்ப அவருக்கு ஆச்சரியம். இப்பதான் அவனு கவனிக்கிறாரு, ஆஃபியாவோட உடல் அசைது. இப்ப அவருக்கு பயங்கர அதிர்ச்சி. இப்ப உடனடியா மூக்கு துவாரத்துல கையை வச்சு பாக்குறாரு. ஆஃபியா மூச்சு விடுறது தெரியுது. ஆஃபியா உயிரோட இருக்கா அப்படின்னு அவர் கத்துறாரு. அவருடைய மகிழ்ச்சிக்கு அளவே இல்லாம இருக்குது. இப்ப உடனடியா அங்கிருந்து
தூக்குறாங்க. வெளில கொண்டு வந்து அவருடைய மகளுடைய முகத்தை நல்லா விளக்குறாங்க. இப்ப ஆஃபியா வந்து கண் வச்சு பாக்குறா. அப்பா எனக்கு ஒரே மங்களா இருக்கு, இந்த இடத்துல விட்டு என்னை கொண்டு போங்க அப்படின்னும் அவர் சொல்றா. அடுத்த நிமிஷமே அவர் வந்த கார்லயே ஆஃபியா வந்து உட்கார வச்சு உடனடியா மருத்துவமனைக்கு கொண்டு போறாரு. மருத்துவமனைக்கு போயிட்டு டாக்டர் உடனடியா ஆக்சிஜன் வச்சு ஆஃபியா வந்து உட்கார வைக்கிறாங்க. ஆஃபியா கொஞ்ச நேரத்திலேயே உற்சாகமா எழுந்து உட்கார்றா. இப்ப அம்மா என்னமாச்சு அப்படின்னு அவர் ரொம்ப கட்டி பிடிச்சி அழுகுறாரு. இப்ப ஆஃபியாவும் கண்ணை முடிச்சு பார்த்து அப்பா நடந்ததெல்லாம் இதுதான், அம்மா என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்றா. இதை கேட்டு ஜமீல் ரொம்ப கோவப்படுறாரு. இப்ப வா உடனடியா வீட்டுக்கு போவோம் அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்து போறாங்க. இப்ப கார்ல போயிட்டு இருக்கும் போதே ஆஃபியா பாக்குறாரு. பூ போல இருக்கிறவனுடைய முகத்தை பார்த்து எப்படி உன்னை உயிரோட புதைக்கணும்னு அவளுக்கு தோணுச்சு அப்படின்னு அவர் வந்து ரொம்ப கோவப்படுறாரு. நேரத்தில் தான் வீட்டுக்கு போன அடுத்த நொடியே அவளை வந்து விவகாரத்து பண்ற அப்படின்னும் அவர் சொல்லிட்டே போறாரு. இப்ப வீட்டுல போய் இறங்குறாரு. வீட்டுல போய் இறங்கின பிறகு நசீமா அவருடைய மகனோட நின்று இருக்கிறா. அவருடைய மகன் ஒரு ஓரத்துல பயத்தோட உட்காந்துருக்கான். இப்ப நசீமா அங்கேருந்து ஓடி வரா. இப்பதான் இவங்க கோபத்தோட இருக்கிறத பார்த்துட்டு இவங்களை திசை திருப்பணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உள்ள வந்து ஓடுறா. படிக்கட்டுல வந்து ஏறா. அடுத்த நிமிஷமே நசீமா பயங்கரமா சத்தம் போட்டு வலிக்கிட்டு கீழே விழுறா. எல்லாரும் ஓடுறாங்க. இப்ப ஓடி பார்த்தா நசீமாவுக்கு பயங்கரமா வந்து அடிபட்டு இருக்கு. கை கால்லாம் செயல் இருக்குது. அவளுடைய வாயை பேச முடியாம தவிக்கிறா. எல்லாருமே பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க. இப்ப நசீமாவோட குரல் கேட்டு அங்க ஊர்ல உள்ள மக்கள் எல்லாரும் கூடிடுறாங்க. நடந்தது எல்லாம் பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே நசீமா உயிரிழந்துடுறா. இப்பதான் நசீமாவை ஆஃபியாவை புதைக்க போன அதே குழியிலேயே நசீமாவை புதைச்சிடுறாங்க. இப்ப வீட்டுக்கு வராங்க. இப்ப ஆஃபியா அவனோட தம்பியை வந்து பாக்குறா. அவருடைய அப்பாவிடம் அப்பா அம்மா பண்ண மாதிரி நான் குடும்பம் பண்ண மாட்டேன், நான் அது போல காஞ்ச ரொட்டி கொடுக்க மாட்டேன், அது போல செயலெல்லாம் ஒருபோது செய்ய மாட்டேன், என்னோட தம்பியை நான் நல்லாவே பார்த்துப்பேன், இதுக்குமே கவலைப்படாதப்பா அப்படின்னு அவர் சொல்றா. இப்ப இதை பார்த்து நெகிழ்ச்சி ஆகுறாரு. இப்ப ஆஃபியாவுக்கு நல்ல ஒரு இளைஞனா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. அதே போல அவனுடைய தம்பியும் நல்லா வளர்ந்து பெரிய ஆளாகிறான். அவனுக்கு ஒரு திருமணம் நடக்குது. இப்ப எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறாங்க. ஓகே, நம்மளுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கிறேன். மீண்டும் அடுத்த சந்திப்போம்.